நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பாடம் புவியியல் பாடமா இருக்கு அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா பொதிகை பயிற்சி வந்திருக்கு. இந்த பொதிகை பயிற்சியை பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி, அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜருக்கு, அதே மாதிரி தகுதி தேர்வுக்கு வந்து ரெண்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எதிர யார் வராங்களோ அவங்ககிட்ட வந்து கேட்டு போவோம். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, iOS ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் கூகுள் மேப்பை வந்து தட்டுதோம், எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து மேப்பு கொடுக்கு, அதை பார்த்து நம்ம வந்து போயிருந்தோம். அப்போது 8வது அலகு வந்து என்ன, வரைபடம்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம அகாடமி சார்பாக புவியியல் பாடத்துக்கு பொதிகை பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். பொதிகை பயிற்சியை பொறுத்த மட்டும் புவியியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வழி அண்டு ஆங்கில வழி ரெண்டுலேயுமே வந்து பயிற்சி அளிக்கப்படும். உங்களுக்கு எந்த வழி வேணுமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பொதிகை பயிற்சிக்கான வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பாடம் புவியியல் பாடமா இருக்கு அப்படின்னா நம்ம அகாடமி சார்பா பொதிகை பயிற்சி வந்திருக்கு. இந்த பொதிகை பயிற்சியை பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பி, அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேஜருக்கு, அதே மாதிரி தகுதி தேர்வுக்கு வந்து ரெண்டுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம். இந்த பயிற்சியில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பாடம் புவியியல் பாடமாக இருக்குது அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் சிலபஸ் வேணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு தமிழ் மீடியம் சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போது இந்த நியமன திருவண்ண பட்டாதிரி ஆசிரியர் தேர்வுக்கு புவியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் பாடத்திட்டத்தில் 10 அலகு இருக்குது. இந்த 10 அலகுமே வந்து மிக மிக முக்கியமானது. ஏன்னா பிஎஸ்சி ஜியாகிரபி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜியாகிரபி டீச்சராக வந்து பணியில் அமர முடியாது. ஆனால் நீங்கள் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டீங்க. நியமன தேர்வான இந்த சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கிங்க. நீங்கள் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் கட்டாயமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் புவியியல் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்போ சிலபஸில் என்ன இருக்குது அதை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, சிலபஸில் 10 அலகு இருக்குது. அதில் முதல் அலகு என்ன அப்படின்னா புவினா என்ன, இந்த புவி வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி நல்லா ஆழமாக வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 2வது அலகை பொறுத்த மட்டும் காலநிலை மாற்றங்கள். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் உலக அளவில், நம்ம இந்திய அளவில், தமிழக அளவில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய காலநிலை மாற்றங்கள் இருக்குது. அப்போ அதை பற்றி நல்லா பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 3வது அலகை பொறுத்த மட்டும் கடலியல். விண்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில், நம்ம இந்திய அளவில் வந்து நிறைய ஆராய்ச்சி வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் கடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பல்வேறு ஆராய்ச்சிகள் அப்படியே தான் இருக்குது. அப்போ கடலியல் பற்றி படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து 4வது அலகை பொறுத்த மட்டும் மனித புவியியல். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஹியூமன் ஜியாகிரபி வந்து எப்படி இருக்குது, இதை பற்றி 4வது அலகுல மிக தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து 5வது அலகை பொறுத்த மட்டும் சுற்றுச்சூழல். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுற்றுச்சூழலை நம்ம எல்லாருமே வந்து பாதுகாத்தோம், இப்பவும் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றுச்சூழலை வந்து மாசுபடுத்திட்டு இருக்கோம். அப்போ அதை பற்றி அலகு 5ல் நம்ம படிக்கணும். அடுத்து அலகு 6 பொறுத்த மட்டும் பொருளாதார புவியியல். ஸோ நம்ம பொருளாதார புவியியல் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது, நம்ம தமிழகத்தில் எப்படி இருக்குது, இதை பற்றியுமே வந்து நம்ம 6வது அலகில் பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 7வது அலகை பொறுத்த மட்டும் பிராந்திய புவியியல், இதை ரிஜினியல் ஜியாகிரபி, இதை பற்றியுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 8வது அலகை பொறுத்த மட்டும் வரைபடம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ தென்காசிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஒன்று பஸ்ஸில் போவோம், இல்லைனா மாட்டு வண்டியில் போவோம், நடந்து போவோம், எக்ஸட்ரா. பக்கத்து ஊருக்கே நடந்து தான் போவோம். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா
ஈஸியாக வந்து ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போகிறோம், பைக்கில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், எக்ஸெட்ரா. ஆனால் ஒரு காலகட்டத்தில் நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா யாருக்கிட்டையாவது கேட்டுக்கிட்டு தான் வந்து போவோம். எதிர யார் வராங்களோ அவங்கக்கிட்ட வந்து கேட்டு போவோம். ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, iOS ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனில் கூகுள் மேப்பை வந்து தட்டுதோம், எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து மேப்பு கொடுக்கு, அதை பார்த்து நம்ம வந்து போயிருந்தோம். அப்போது 8வது அழகு வந்து என்ன, வரைபடம்னா என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து 9வது அழகை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்திய புவியியல். நம்ம இந்தியாவில் இந்திய புவியியல் வளங்கள் வந்து எப்படி இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி A to Z வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அடுத்து 10வது அழகை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு புவியியல். தமிழ்நாட்டில் புவி வளங்கள் எப்படி இருக்குது, அதை எப்படி பாதுகாத்துட்டு இருக்கோம், இதை பற்றி வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ இந்த புவியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் 10 அழகு இருக்குது. இந்த 10 அழகுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்ட் டைமில் காலநிலையாக இருக்கட்டும், வானிலையாக இருக்கட்டும், பல்வேறு மாற்றங்கள், சுற்றுச்சூழல் மாசுபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அதை பற்றி எல்லாமே இன்டெப்த்தாக நல்லா ஆழமாக படித்தோம் அப்படின்னா இந்த புவியியல் பாடத்தில் 150க்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது பாடத்திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கணும். பாடத்திட்டம் ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அகாடமி டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2வது முந்தைய வருட வினாத்தாள் பார்க்கணும். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் பாடத்தில் 150 வினாக்கள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும். 3வது பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்குள்ள புவியியல் பாடம் வந்து என்ன இருக்குது, அந்த புவியியல் பாடத்தில் என்னென்ன தகவல் இருக்குது, இதை வந்து பார்க்கணும். 4வதாக பார்த்தோம் அப்படின்னா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் பட்டப்படிப்பு தரம், அதே மாதிரி மேற்கோள் நூல்கள், இதை நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் 150க்கு சிறந்த மதிப்பெண்கள் உங்களால் வந்து எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் படித்தா மட்டும் போதுமானது கிடையாது. நீங்கள் படித்ததை ப்ராப்பராக டிசிப்ளினாக கன்சிஸ்டன்சியாக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் காலநிலையில இருந்து எப்படி வந்து வினாக்கள் கேட்காங்க, இந்திய புவியியல்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க, தமிழ்நாட்டு புவியியல்ல இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த எக்ஸாமில் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகும். ஸோ தகுதி தேர்வுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம், அதையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போது மொத்தம் 180 வினாக்கள் இருக்குது. 180ல் 150 வினாக்கள் முதன்மை தாள் புவியியல் பாடம் சார்ந்த வினாக்கள், 30 வினாக்கள் தகுதி தேர்வு வினாக்கள். தகுதி தேர்வில் நீங்கள் ஒன்ஸ் தகுதி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முதன்மை தாளான 150 வினாத்தாள் அந்த பேப்பர் வந்து திருத்தம் செய்யப்படும். நீங்கள் தகுதி தேர்வில் அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா டோட்டலாகவே வந்து அவுட் தான். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக புவியியல் பாடத்துக்கு பொதிகை பயிற்சி வந்து கொடுத்துட்ருக்கோம். பொதிகை பயிற்சி பொறுத்த மட்டும் புவியியல் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தமிழ் வழி அண்டு ஆங்கில வழி ரெண்டுலேயுமே வந்து பயிற்சி அளிக்கப்படும். உங்களுக்கு எந்த வழி வேணுமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் பொதிகை பயிற்சிக்கான வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீல்னு கேட்டு உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுடைய அட்மிஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 அவங்களுடைய பாடம் ஜாக்கிரபி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள்.